நாளுக்கு நாள் பெண்களுக்கு நடக்கக்கூடிய குற்றங்கள், அதுவும் குறிப்பா இந்தி கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நடக்கிற குற்றங்கள் இருக்கிறதுலயே அதிகமா பெண்கள் பாதிக்கக்கூடிய மாநிலம் அதுவும் மம்தா பானர்ஜி ஒரு பெண் ஆளக்கூடிய மேற்கு வங்காளம்ல 34,691 குற்றங்கள் பதிவாகி இருக்கு. சித்தராமையா ஆளக்கூடிய கர்நாடகாவில 20,336 குற்றங்கள், பினராயி விஜயன் ஆளக்கூடிய கேரளாவில 16,025 குற்றங்கள், ஜார்க்கண்ட்ல 6,989 குற்றங்கள், பஞ்சாப்ல 5,258 குற்றங்கள், இமாச்சல் பிரதேசம்ல 1,604 குற்றங்கள். அடுத்து தமிழ்நாடு. அதுக்கு முன்னாடி இப்ப சொன்ன மாநிலங்கள்ல ஆளக்கூடிய கட்சி யாருன்னு பார்த்தா காங்கிரஸ். அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலையும் ஆளும் கட்சி திமுகவா இருந்தாலும் காங்கிரஸ் அவங்களுடன் கூட்டணியில இருக்காங்க. சோ தமிழ்நாட்டுல 8,943 குற்றங்கள் பதிவாகி. இந்த புள்ளி விவரங்கள்லாம் நானா சொல்லல மக்களே, NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ டேட்டா ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு. 2023 ஆண்டு தேசிய குற்றப்பதிவு கழகத்துக்கான இந்தி கூட்டணி நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மாநில வாரியான எண்ணிக்கையா NCRB சொல்லியிருக்கு. எங்களுடைய கட்சி பெண்களுக்கான கட்சின்னு சொல்லிட்டு பெண்களுக்குரிய பாதுகாப்புக்காக சமீபத்துல பிரியங்கா காந்தி லட்கி ஜீன் லடசக்தி ஜீன், அதாவது நான் ஒரு பெண் போராட முடியும்னு பெண்களுக்காக கோஷங்கள் எல்லாம் எழுப்புனாங்க. ஆனா பெண்களுக்கு சரியான மரியாதையும் இல்ல இந்தி கூட்டணியில. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல எப்படி ஆளும் கட்சி பெண்களை அவமதிக்கிறாங்களோ அதே மாதிரிதான் காங்கிரஸ் ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களையும் குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த குற்றங்கள் பண்றது யாரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அதாவது கேரளாவில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் யூத் காங்கிரஸ் தலைவர் மற்றும் பாலக்காடு MLA ராகுல் மாம் கூட்டத்தில மீது பல பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது திருமணம் என்ற பெயர்ல ஏமாற்றம், பாலியல் வன்முறை, கட்டாய கருக்கலைப்பு இப்படி முன்வைக்கப்பட்ட பல குற்றங்கள். காவல்துறை என்ன பண்றாங்க இதுக்குன்னு கேட்டா, மெதுவா FIR ஃபைல் பண்றாங்க, அப்புறம் ப்ரூஃப் செக் பண்றாங்க, அதுக்கப்புறம் தான் கஸ்டடியில எடுக்கிறாங்க. இதுக்கு மேலையும் அரெஸ்ட் பண்ணாம இருந்தா மக்கள் கோபத்துல ஏதாச்சும் பண்ணிருவாங்களோன்னு சொல்லிட்டு கைது பண்ணணும்னு 2026 ஜனவரி 11ஆம் தேதி கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க. வழக்கம் போல அவரை கட்சியில இருந்து நீக்கிற மாதிரி நீக்கிட்டு, ஆனா MLA பதவியில இருந்து நீக்கலன்னு அரசியல் வட்டாரங்கள்ல விவாதமா ஆரம்பிக்குது. இப்படி காங்கிரஸ் ஆட்சியில பல குற்றங்கள்லாம் பதிவாகிட்டு தான் இருக்கு இப்ப வரைக்கும். அதை தொடர்ந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு ரிப்போர்ட். ஆளும் திமுக ஆட்சி அமைஞ்சதுல இருந்து குற்றங்கள்னு பார்க்காத இடமே இல்ல, கேட்காத நியூஸும் இல்ல. அதுவும் குறிப்பா பெண்கள் பாதுகாப்பு, சமூக நீதினு தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறாங்க. மேடைக்கு மேடை பெண்களுக்கு ஏதாவதுனா இரும்பு கரம் தூக்கி செயல்படுவோம்னு சொல்ல தவறாத திமுக தலைவர்கள் சமீப காலமா வெளியான பாலியல் வன்முறை சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்ந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத தலைவர்களும் நிர்வாகிகளும். திருச்சியில நடந்த ஒரு துயர சம்பவம், 15 வயது சிறுமிய பல பேரால பாலியல் பலாத்காரம் செய்யப்படுது. இந்த குற்றத்துல சம்பந்தப்பட்டவர் யாருன்னு பார்த்தா திமுகவை சேர்ந்த, அதுவும் செல்வாக்கு வாய்ந்த தலைவர்னு சொல்லப்படுது. ஆனா இதற்கான சரியான விசாரணை செய்யப்படல அப்படின்னு வெளிவந்திருக்கு. இதுக்கு திமுக தலைமையில இருந்தும் இந்த மாதிரியான விவகாரத்திற்கு தெளிவான விளக்கம் எதுவுமே வெளியிடப்படல. அடுத்து விழுப்புரம். இந்த விழுப்புரத்துல திமுக நிர்வாகி ஒருவர் இளம் பெண்களினுடைய புகைப்படங்களை தவறா பயன்படுத்தி ஆன்லைன்ல விற்பனை செய்யறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்த வழக்குல காவல்துறையினுடைய கைகள்லாம் கட்டப்பட்டு இருக்குன்னு பொதுமக்கள்லாம் போராட்டம் பண்ண பிறகுதான் வழக்கு விசாரிக்கப்படுது. அது வரைக்கும் இரும்பு கரம் தூக்கி செயல்படுவோம்னு சொன்ன மேடை பேச்சாளர்கள், நிர்வாகிகள்னு யாருமே மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்கன்னு எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இந்த வழக்குகள்லாம் ஏன் தாமதப்படுது, பின்னணி உள்ளவர்களுக்கு சட்டம் தாமதமா செயல்படுகிறதான்னு பல கோணங்கள்ல எல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்டுருச்சு. ஆனாலும் திமுக கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் எந்த குரலுமே இதற்காக கொடுக்கல. இந்த கேஸ் போயிட்டே இருக்கும் போதே யார் அந்த சார் இந்த விவகாரம் ஆரம்பிக்குது. அதுதான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்முறை சம்பவம். இந்த சம்பவம் தமிழ்நாடு அரசியல்ல பெரும் விவாதத்தை ஏற்படுத்திச்சு. இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி ஞானசேகரன் திமுக அமைச்சர்களோட தலைவர்களுடனும் நெருக்கமா இருந்த புகைப்படங்கள்லாம் அந்த டைம்ல வெளிவந்துச்சு. உடனே இவரு கட்சி உறுப்பினர்லாம் இல்லைங்க, திமுக ஆதரவாளர் மட்டும்தான் விளக்கம் கொடுக்கறாங்க திமுக தலைமையில இருந்து. காவல்துறை நடவடிக்கை எடுத்தாங்க, ஆனா கோர்ட்ல கேஸ் நிக்கல. ஞானசேகரனுக்கு குண்டர் சட்டம் ரத்து செய்யப்படுது. இப்படி குற்றம் செய்யக்கூடிய குற்றவாளிகளுக்கு திமுகவினர் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கு ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ், கோவில்னு எங்க போனாலும் பாதுகாப்பு இல்லாத தமிழக மாநிலமா மாறி இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத திமுக அரசு தமிழக மாநிலத்தை தாண்டி காங்கிரஸ் ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள்லயும் இந்த மாதிரியான சம்பவங்கள் அனைத்துமே கேள்விக்குறியாதான் இருக்கு. மொத்தத்துல பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது வெறும் தேர்தல் வாக்குறுதியா தான் இருக்கு.
நடவடிக்கைகள்லாம் இல்லைன்னு தெள்ள தெளிவா நடக்கக்கூடிய ஆட்சியில வெளிச்சம் போட்டு அவங்களே காட்டுறாங்க. சோ இனிமேதான் மக்களே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். குறிப்பா பெண்கள், இந்த ஆளும் திமுகவும் கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரசும் ஈஸியா பெண்களிடம் வாக்குகளை சேகரிச்சிடலாம்னு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கறத புரிஞ்சு வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல பெண்கள்னா யாருன்னு சரியான பாடத்தை புகட்டணும். மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.